வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் சாதம் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறக்கு. ஸோ சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக செவக்கணுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபடணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் லைட்டாக கீறி சேர்த்துருக்கேங்க. இதுலேயே ஒரு 4 பல் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக ஒன்று வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். லஞ்ச் பேக் பண்ணுறப்ப நம்ம இந்த பச்சை மிளகாவை எடுத்து போட்டுடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் துருவன கேரட்டை ஒரு 1/2 கப்பு இருக்குங்க, அது இதில் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப வேகணும்னு இல்லைங்க, லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கணும். ஸோ கொஞ்சமாக வதக்கினா போதும். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறப்ப உப்பு வந்து அளவாக போட்டு கொடுங்க. மத்தியானம் ஆகிறக்குள்ளே அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதனால் உப்பு ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ சாதம் ஆல்ரெடி வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளறின பிறகு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணுங்கள். எப்போவுமே குழந்தைகளுக்கு மத்தியானம் போய் கொஞ்சம் உப்புனாலும் காரனாலும் சாப்பிட முடியாது. சூப்பரான கேரட் சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் நம்ம ஹரிபரியாக நிறைய ரெசிபி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.